பொன்விழா ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் அளப்பெரிய நன்மைகளை நமது மறை மாவட்டத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவருக்கு நன்றி செல்ல நாம் அனைவரும் ஒரே குழுமமாக இன்று இந்த காமநாயக்கம்பட்டி நகரிலே திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த திருத்தல பேராலயத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக குழுமி வந்திருக்கின்றோம். காமநாயக்கன்பட்டி என்பது மறைபரப்பு பணியின் தளமாக விளங்குகின்றது. 1664ஆம் ஆண்டிலிருந்து மறைபரப்பு பணியாளர்கள் இந்த மண்ணிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். மதுரை மிஷனை மையமாக கொண்டிருந்த சேசு சபையினர் கடற்கரை ஓரமாக இருந்த பகுதிகளிலே புனித சவேரியார் பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் நாட்டில் மறைபரப்பை பணியை சேசு சபையினர் எடுத்து மதுரை மிஷனை உண்டாக்கி அந்த மதுரை மிஷனில் இருந்து 1664ஆம் ஆண்டிலிருந்து காமநாயக்கன்பட்டிக்கு வர ஆரம்பித்தார்கள். பல இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் 1684ஆம் ஆண்டு புனித ஜான் டி பிரிட்டோ புனித அருளானந்தர் நமது சிவகங்கை மறைமாவட்டத்தில் இருக்கின்ற ஓரியூரிலே வேத சாட்சியாக மரித்த புனித அருளானந்தர் 1684ஆம் ஆண்டு இந்த மண்ணிற்கு வருகின்றார். ஓராண்டு இங்கு தங்கியிருந்து 1685ஆம் ஆண்டு காமநாயக்கம்பட்டியை தனி பங்காக உருவாக்கி தந்தை சேவியர் பூர்ஜீஸ் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் மதுரைக்கு செல்லுகின்றார். இவ்வாறாக காமநாயக்கன்பட்டியினுடைய நம்பிக்கை 400 ஆண்டுகளை தாண்டி வேரூன்றி பல கிளைகளை தந்து கனிகளை கொடுத்து இன்றும் கனி கொடுக்கும் மரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் பார்ப்போமே என்றால் பலர் இங்கு வந்து பணி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி தமிழிலே வீரமா முனிவர் என்று அழைக்கப்பட்ட அருள் தந்தை 1711ஆம் ஆண்டு காமநாயக்கன்பட்டிக்கு வருகிறார். வந்தவர் அப்போது பங்கு தந்தையாக இருந்த தந்தை நோயல் என்பவருக்கு உதவி பங்கு தந்தையாக 2 ஆண்டுகள் பணியாற்றுகின்றார். இந்த 2 ஆண்டுகள் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழை கற்றுக்கொண்டு பல இடங்களுக்கு செல்லுகின்றார். கயத்தாறு செல்லுகின்றார், ஆண்டிப்பட்டி செல்லுகின்றார். இவ்வாறாக நமது மறை மாவட்டத்தில் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். 2 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1713ஆம் ஆண்டு வீரமா முனிவர் இந்த பங்கிலே பங்கு தந்தையாக அமர்த்தப்படுகின்றார். 3 ஆண்டுகள் 1716ஆம் ஆண்டு வரை பங்கு தந்தையாக பணிபுரிகின்றார். பங்கு தந்தையாக இருக்கின்ற போதுதான் தமிழ் கலாச்சாரத்தை உள்வாங்கி எப்படி நாம் பவனியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பல கலாச்சார பண்பாடுகளை நாம் கண்டுகளித்தோமோ இவைகள் எல்லாம் 1713-16 ஆண்டுகளில் வீரமா முனிவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்றாக இருக்கின்றது. நமது விசுவாசம் நம்பிக்கை வளர வேண்டும் என்றால் நம்பிக்கை கலாச்சாரத்திற்குள் நுழைய வேண்டும், மக்களின் வாழ்வாக மாற வேண்டும் என்று எண்ணி பலவிதமான செயல்பாடுகளை அவர் நமது வழிபாடுகளில் புகுத்தினார். அந்த பின்னணியில்தான் கொடிமரம் நடுதல், பந்தல் கால் நடுதல், தேர் திருவிழா, முளைப்பாரி, துவக்கம் தட் இஸ் கார்னிவல் ஃபெஸ்டிவல், கும்பிடு சேவை, தேங்காய் விளக்கு, தும்பா ஆகியவைகளை இவர் மக்களுக்கு கொடுத்து மக்கள் இவைகளிலே அந்த வழிபாட்டுகளை உள்புகுத்து கொண்டு வருகின்றார். இந்த செயல்பாடுகள் எல்லாம் 400 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னமும் நமது காமநாயக்கன்பட்டியில் நாம் அனுசரித்து வருகிறோம் என்பதுதான் நமக்கு பெருமையாக இருக்கின்றது. திருவிழா காலத்திலே கொடிமரம் நடுதல் என்பது இன்றும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அழகாக 2 தேரை வைத்து திருவிழா காலங்களிலே நமது தெருக்களிலே கொண்டு வருகின்றோம். முளைப்பாரி போடுகின்றோம், துவக்கத்தை கொண்டாடுகின்றோம், கும்பிடு சேவையை நாம் பின்பற்றுகின்றோம், தேங்காய் விளக்கு அழித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். அப்படி என்றால் 350 ஆண்டுகளுக்கு முன்னதாக வீரமாமுனிவர் தந்த அந்த கலாச்சார பண்பாடு நமது நம்பிக்கையில் எப்படி ஒன்றாக இணைந்து நமது இரத்தத்திலே ஊறி நம்மை நம்பிக்கையில் வளர்த்தெடுத்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு பெருமையாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையிலே வளர்ந்த மக்கள் பலர் இங்கு இறை வார்த்தையை கொடுக்க பல மிஷனரிஸ் இங்கு வந்தார்கள்.
இங்கிருந்து பல இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் பார்க்கின்ற போது பெற்ற நம்பிக்கைக்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றோம், அதில் வளர்ந்திருக்கின்றோம். அந்த வளர்ச்சியின் காரணமாக இன்று மகிழ்வோடு நமது ஆலயத்தை மைனர் பசிலிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயமாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற திருத்தல பேராலய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது நம்பிக்கையோடு நாம் அவைகளை எண்ணி பார்க்கின்றோம். இந்த ஆண்டு 2023 ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நமது ஆலயமானது திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியூட்டும் செய்தியை பாளை மறைமாவட்ட ஆயர் என்ற நிலையில் நான் உங்களுக்கு நமது திருவிழாவிலே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இதே இடத்திலே தேரடி திருப்பலியில் உங்களுக்கு அறிவித்தேன். இந்த நாளிலே டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்த நாளில் அந்த விழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்த மைனர் பசிலிக்கா திருத்தல பேராலயம் என்பது என்ன என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால், பல வரலாற்று பின்னணிகளை முன்வைத்து பல நம்பிக்கைக்குரிய செயல்களை முன்வைத்து நமது திருத்தந்தை அவர்கள் சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு சில ஆலயங்களை திருத்தல பேராலயமாக அறிவிக்கின்றார். இந்த திருத்தல பேராலயமாக அறிவிக்கப்படும் பொழுது எல்லா ஆலயமுமே நம்பிக்கையின் மையமாக இருந்து கத்தோலிக்க திரு அவையினோடு இணைந்திருந்தாலும் இந்த திருத்தல பேராலயமானது விசேஷ விதமாக ரோமை கோவிலோடு இணைக்கப்படுகின்றது, திருத்தந்தையோடு ஒப்பற்ற உறவு கொண்டதாக இருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் சில விழாக்கள், திருத்தந்தை கொண்டாடுகின்ற சில விழாக்கள் இந்த ஆலயத்திலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று திரு அவை நமக்கு பணிக்கின்றது. இந்த பின்னணியில் நாம் பார்ப்போமே என்றால், நாம் ஆண்டு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற விழாவோடு இன்றிலிருந்து நாம் திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியும், புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதர் பெருவிழாவை ஜூன் 29ஆம் தேதியும், திருத்தந்தையின் தேர்வு நாள் அல்லது அவர் பொறுப்பேற்ற ஆண்டின் நாளையும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் நமது இந்த திருத்தல பேராலயத்தில் கொண்டாட இருக்கின்றோம். அந்த நிலையில் பார்க்கின்ற போது திருத்தந்தையோடு இணைந்த ஒரு உறவு கொண்ட ஆலயமாக இது இருக்கின்றது. திருத்தந்தையோடு உறவு கொண்ட ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போமே என்றால், விசேஷ விதமாக அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற இடமாக மாறுகின்றது. ஆண்டிலே பல நாட்களிலே நாம் பிளினரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பரிபூரண பலன் அல்லது நிறை பேறு பயனை இந்த திருத்தலத்தில் நாம் திருத்தலத்தில் கொண்டாடுகின்ற கொண்டாட்டத்தின் வழியாக பெற இருக்கின்றோம்.